வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு கேட்டிங்களா, இது வரைக்கும் பாருங்கள் நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியன்ட். இதில் வந்து நார்மல் ரவா, கோதுமை ரவா எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லா ரவாவும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. ஸோ எதுவுமே வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு இது வந்து மிக்ஸ்டு. இது அடுத்த ஹீரோ இன்க்ரீடியன்ட் பட்டாணி, அதாவது பச்சை பட்டாணி. கிலோ 60 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கி எல்லாம் உரிச்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ எனக்கு காஞ்ச பட்டாணியோட பச்சை பட்டாணி யூஸ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த ரவாவும் இந்த பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான ஒரு மசாலா தான் நம்ம செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பூண்டு. ஆக்சுவலி நான் இங்கே இஞ்சி எடுக்க மறந்துட்டேன், இஞ்சியும் சேர்க்கணும். இது வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து இந்த ரவா, அப்புறம் இந்த பச்சை பட்டாணி. இதோடு வந்து இன்னும் கொஞ்சம் ஐட்டம் சேர்க்கணும். என்னன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு மிளகாவும் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி ஒன்றாவே சேர்த்துடலாம். யூஸ்வலாக கிச்சடியில் வந்து தக்காளி அப்புறம் தான் சேர்ப்பாங்க, ஏன்னா கலர் மாறிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நான் ஒன்றாவே தான் சேர்க்குறேன் பாருங்கள். இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இப்போ க்ரீன் பீஸும் அலசி சேர்த்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரவா பீஸ் பாத்துக்கு வந்து நம்ம பச்சை பட்டாணி சேர்த்தாச்சு. இங்கே பாருங்கள், பூண்டு வந்து நசுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கையில் இடித்து போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு அப்போ எனக்கு ஒரு இது என்ன சொல்கிறது, என்னோடய ப்ராக்டிஸ் அது. நான் மேக்ஸிமம் வந்து நான் என்ன பண்ணுவேன், கையில் இடித்து தான் சேர்ப்பேன். சரிங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரவா மசாலா பாத்துக்கு பீஸ் பாத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு, இது வீட்டில் அரைச்ச மஞ்சள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஏன்னா இது வந்து நல்லா கலர் கொடுக்கும். சரிங்களா. ஆனால் நம்ம வந்து மிளகாத்தூள் இன்றைக்கி ஆட் பண்ணல. அந்த காரத்தை வந்து காம்பன்சேட் பண்ணுறது வந்து இன்றைக்கி பச்சை மிளகா தான். ஓகேங்களா. இந்த க்ரீன் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது, ஃபைபர் சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நல்ல நல்ல சத்துக்கள் எல்லாம், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே, பொட்டாசியம்லேருந்து ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதோட பலன்கள் நிறைய இருக்கிறதால நம்ம முடிஞ்ச வரைக்கும் க்ரீன் பீஸ் இருக்கிற காலத்தில் இந்த சீசனில் நம்ம இதை நிறைய நம்ம வாங்கி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். உரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு 2-3 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ இது நல்லா வதங்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பீஸ் மசாலா வேகிறதுக்கு நம்ம லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸில் இது வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா பாத்துக்கு தண்ணி நல்லா கொதிக்குது. அதாவது ரவா 1 பங்குன்னா தண்ணி 3 பங்கு, இதுதான் அளவு. ரவாவை வந்து ஒரே இடத்துல போடாமல் தூணா மாதிரி போடுங்க. ஒரே இடத்துல போட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். இதே மாதிரி நல்லா கைவிடாமல் கிளறிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவா நல்லா கொதிக்குது. திரும்பவும் 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரவா வேகத்துக்கு டைம் கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான ரவா பீஸ் பாத் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். எவ்வளோ தளராக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப கட்டியாக இல்லாமல் தளராக இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் அடைக்காது. ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா தொண்டையில் முழுங்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். சரிங்களா. இது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் டின்னருக்கு செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யலாம். சப்போஸ் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் 15-20 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். சரிங்களா. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய், டேக் கேர்.